என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, மருது சகோதரர்களின் கலகம், இரண்டாம் பாளையக்காரர் போர், தென்னிந்திய புரட்சி, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை, இது எது சொன்னாலும் சேமன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை மட்டும் இந்த இரண்டாம் பாளையக்காரர் போர், தென்னிந்திய புரட்சி, மருது சகோதரர்களின் கழகம், இது வந்து இந்த மூணும் சேமு. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வந்து அந்த புரட்சி நடக்க வந்து அழைப்பு விடுப்பாங்க, பிரகடனப்படுத்துவாங்க. மக்கள் எல்லாரையும் ஜாதி, இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து வாங்க, நம்ம ஆங்கிலேயரை எதிர்ப்போன்னு பிரகடனப்படுத்துவாங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்றது இந்த புரட்சிக்கு வந்து ஒரு அழைப்பு. ஸோ மருது சகோதரர்களின் கழகம் அண்ணாலும் 1800 801, இரண்டாம் பாளையக்காரர் போர் அண்ணாலும் அந்த 1800 801 நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து தென்னிந்திய புரட்சி என்னாலும் இந்த கழகத்தை தான் குறிக்குது, மருது சகோதரர்களின் கழகத்தை தான் குறிக்குது. ஸோ பிரகடனம் பண்ணுறது 1801 ஜூனில் வந்து பிரகடனப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் ஒரு ஸ்மால் கரெக்ஷன். ஸோ இப்போ பேஜும் இதுவும் வந்து பார்த்துருவோம், ஒரு ரீகேப் வந்து பார்த்துருவோம் குயிக்காக. வேலூர் புரட்சி வந்து எப்போ 1806 திப்புவோட ஏற்பட்ட ஒரு போரின் முடிவில் வந்து 2 மாவட்டங்களை வந்து ஆங்கிலேயர்கள் இணைச்சிக்கிறாங்க. என்னென்ன மாவட்டங்கள்னா சேலம், திண்டுக்கல். எந்த வருஷம்னா 1792. 1792 2 மாவட்டங்கள் வருவாய் மாவட்டங்களான சேலம், திண்டுக்கலையும் இணைச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 1799 கோயம்புத்தூரை இணைச்சிக்கிறாங்க. 1799 கட்டபொம்மனை வந்து கொண்டிருப்பாங்க. அதே வருஷம் கட்டபொம்மன் கோயம்புத்தூரை இணைச்சிக்கிறாங்க. 98 வந்து தஞ்சாவூர் அரசர் வந்து 1798 வந்து தஞ்சாவூர் அரசர் வந்து அவருடைய இறையாண்மையை அவரே போய் ஆங்கிலேயர்கிட்ட விட்டு கொடுத்துடுறாரு. ஸோ கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1799 முடியுது. மருது சகோதரர்களின் எதிர்ப்பு வந்து 1801 முடியுது. ஸோ இவங்களுடைய எதிர்ப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு, அவங்கள கொன்ன பிறகு அதே வருஷம் வந்து நவாப்பை வந்து ஆற்காட் நவாப்பை வந்து நீங்கள் வந்து உண்மையாக இல்லை, விசுவாசம் இல்லாத ஒரு ஆளுன்னு பழி சுமத்தி 1801 ஆற்காடு, திருச்சி, வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி அந்த மாவட்டங்களெல்லாம் ஆங்கிலேயர்கள் வந்து நிர்வகிக்கிற உரிமையை கட்டாயப்படுத்தி அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. இந்திய வீரர்களின் மனக்குறை. ஸோ 1806 வந்து வேலூர் புரட்சி வந்து தோன்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீரர்களுக்கு வந்து அவங்க சொல்கிறது, அவங்களுடைய விருப்பு வெறுப்பு எதுவுமே வந்து ஆங்கிலேயர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து அவங்க நிலத்தை பிடுங்கிக்கிறது, கட்டாயப்படுத்தி அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஆங்கிலேயர்கள் வந்து எல்லாமே அந்தந்த பகுதியில் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி பிடுங்கிருப்பாங்க. அந்த இறையாண்மையெல்லாம் பிடுங்கிருப்பாங்க. அது எல்லாமே வந்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ இவங்களை ஆங்கிலேயர்களை பழிவாங்கலான்ட்டு. 1805 வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கும். திப்புவின் மகன்களும் அவங்களுடைய குடும்பமும் வந்து எங்கே சிறை வைக்கிறாங்கன்னா வேலூர் கோட்டையில் சிறை வைக்கிறாங்க. வேலூர் புரட்சி நடந்தப்போ சென்னை மாகாணத்தின் தலைமை தளபதியாக யார் இருந்திருப்பாங்கன்னா சர்ஜான் கிரடாக் வந்து இருந்திருப்பாரு. இவர் தான் வந்து புதிய இராணுவ விதிமுறையையும் வந்து அமைத்திருப்பார். அதை செயல்படுத்தியவர் தான் வந்து அக்கன்யூ. தலைப்பாகை வந்து எதனால் ஒத்துக்கல வீரர்கள்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற ஒரு சிம்பிள் வந்து விலங்கு தோலினால் வந்து புரட்சி வந்து வெடிக்குது. எப்போ வெடிக்குதுன்னா 1806 ஜூலை 10 விடிகாலையில் அதிகாலையில் வந்து இந்த புரட்சி வந்து ஏற்படுது. யார் வந்து தொடங்குறாங்கன்னா முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகள் வந்து தொடங்குறாங்க. இந்த புரட்சியில் முதல்ல யாரை கொல்றாங்கன்னா காவற்படையின் உயர் அதிகாரியாக இருந்த கர்னல் பேண்ட்டு கோட்டு போட்டு கொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மீசையை வச்சுட்டு காரசாரமாக பேசுகிற கர்னல் மிக்காரஸை வந்து கொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்கை வந்து துப்பாக்கியால் கொல்றாங்க. இந்த புரட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 12க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மேஜர் குட்ஸ் வந்து என்ன பண்ணுவார், குட் பை மாதிரி ஆற்காட்டின் குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து தகவல் கொடுப்பாரு. அவரும் வந்து எங்கின் தலைமையிலான குதிரைப்படையை கொண்டு வருவார். இந்த கேப்பில் வந்து திப்புவுடைய மூத்த மகன் பெயர் என்னன்னா 10-5 அவரை வந்து மன்னராக வீரர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க. மைசூர் சுல்தானினுடைய கொடி வந்து பார்த்தீங்கன்னா புலிக்கொடி, அதை வந்து வேலூர் கோட்டையில் ஏற்றிருப்பாங்க. நேரில் பார்த்த ஒருத்தர் வந்து சொல்றாரு, வேலூர் கோட்டையில் வந்து 800 வீரர்கள் வந்து பிணமாக கிடந்ததாக சொல்லியிருக்காரு. புரட்சியின் பின்விளைவுகள் பார்த்தீங்கன்னா, புரட்சிக்கு அப்புறம் 6 பேரை வந்து பீரங்கியில் கட்டி சுடப்படுறாங்க. 5 வீரர்கள் வந்து துப்பாக்கியால் வந்து சுடப்பட்டும் 8 நபர்கள் வந்து தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்படுறாங்க. திப்புவின் மகன்களை வந்து எங்கே வந்து அனுப்ப உத்தரவிடுறாங்கன்னா கல்கத்தா. அது நான் ஹைலைட் பண்ணல, அதை வந்து
ஹைலைட் பண்ணிக்கோங்க. திப்புவின் மகன்களை வந்து எங்கே அனுப்புகிறாங்கன்னா இந்த வேலூர் புரட்சிக்கு அப்புறம் கல்கத்தாவுக்கு அனுப்பி உத்தரவிடுறாங்க. கலவரத்தை அடக்குனது யாருன்னா, வேலூர் புரட்சியில் நடந்த கலவரத்தை அடக்குனது யாருன்னா கில்லஸ்பி. நெக்ஸ்ட் பேஜ். கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து எவ்வளோ பகோடாக்கள் வந்து வெகுமதியாக கொடுக்குறாங்கன்னா 7000 பகோடாக்கள் வந்து வெகுமதியாக கொடுக்குறாங்க. இந்த புரட்சி நடந்தப்போ சென்னை மாகாணத்தின் ஆளுநராக யார் இருப்பார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். சென்னை மாகாணத்தின் தலைமை தளபதியாக யார் இருப்பாங்கன்னா சர் ஜான் கிரடாக். உதவி தளபதி வந்து யாருன்னா அக்கன்யூ. இவர் தான் வந்து வேலூர் கோட்டையில் இருந்திருப்பார், அதை செயல்படுத்தியிருப்பார். அவங்க வகுத்த திட்டங்களையும் இதெல்லாம் பண்ணுவோம், இராணுவத்தில் கொண்டு வந்த மாற்றங்களை வந்து வேலூர் கோட்டையில் செயல்படுத்தியவர் அக்கன்யூ. ஸோ இதெல்லாம் பண்ணதால் இவங்களை வந்து உங்களால் தான் இந்த புரட்சி வந்ததே அப்படின்ட்டு இவங்களை பணியிட நீக்கம் பண்ணி இங்கிலாந்துக்கு வாங்கன்னு சொல்லி அங்கே வர வச்சு அவங்கள கொல்லவும் செய்கிறாங்க. புரட்சி வந்து சமீப கால ஆய்வின்படி தான் வந்து இந்த 23ஆம் படைப்பிரிவின் 2ஆம் பட்டாளத்தை சேர்ந்தவங்களெல்லாம் நல்லா சிறப்பாக வந்து புரட்சியில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா 2ஆம் பட்டாளம்னா ஆட் பண்ணுறேன், அமுக்குறேன், உஸ் அப்படின்னு ஒரு சத்தம் வருது. ஆடுன்னா ஷேக் ஆடமும், அமுக்கி போடுறன்றது ஷேக் அமீதும், ஷேக் உசைனும். அப்போ ஷேக் உசைனும் 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதாரர்கள். ஜமேதார் வந்து 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த ஜமேதார் பார்த்தீங்கன்னா ஷேக் காசிம் சிறப்பாக இருந்தாங்க. பெருங்கழகம் வந்து 1857க்கும் வேலூர் புரட்சிக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, பெருங்கலத்துக்கு அடுத்து அதனுடைய எதிரொலிப்பு எங்கேயுமே நிகழ்ந்திருக்காது. வேலூர் புரட்சிக்கு அடுத்து அதனுடைய எதிரொலிப்பு வந்து பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்திதுர்கம், சங்கரி துர்கம் அந்த இடங்கள்லாம் எதிரொலிச்சிருக்கும். பாட சுருக்கம் என்ன பார்த்தோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாளையக்காரர்கள் பற்றி இவங்களை பற்றி எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ பூலித்தேவர், வேலு நாச்சியார். நான் இவங்களை வந்து இவங்களுக்கான ஒரு முக்கியமான வருஷம் மட்டும் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணுறதா இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. பூலித்தேவர் இவருடைய பீரியடில் முக்கியமான வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1761 வந்து பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவலை வந்து இழந்திருப்பார். யூசப் கான் தலைமையில் வந்து கைப்பற்றிருப்பாங்க கம்பெனி படை. 64 வந்து யூசப் கான் வந்து மருத பாண்டியர் இல்லையா, அவருடைய மத மாற்றத்துக்கு முன்னாடி அவர் வந்து துரோகம் சுமத்தி ஆங்கிலேயர்கள் வந்து கொன்னதுமே அதே 1764 வந்து பூலித்தேவர் வந்து அந்த பகுதியை வந்து நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றுவார். நெற்கட்டும் சேவலை கைப்பற்றி மறுபடியும், அதாவது 61 3 வருஷம் கூட்டினா 64. ஸோ 61 இழக்கிறாரு, 64 பூலித்தேவர் வந்து கைப்பற்றுறாரு. மறுபடியும் 67 வந்து கேப்டன் கேம்பேக் நான் வந்துட்டு சொல்லுன்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ அவர் வந்து மறுபடியும் நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றுறாரு. 1767 வந்து கைப்பற்றுவார். ஸோ பூலித்தேவர் வந்து நாளிலிருந்த நிலைமையிலேயே இறந்து போயிடுவார். நெக்ஸ்ட் வந்து வேலு நாச்சியாருக்கு முக்கியமான வருஷங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1730 பிறப்பாங்க, 1796 இறந்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய வருஷம் 1772 சிவகங்கையின் மன்னரும் வேலு நாச்சியாரின் கணவருமான முத்து வடுகநாதரை வந்து காளையார் கோயில் போரில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொன்றிருப்பாங்க. ஸோ 72 கொண்டிருப்பாங்க. 8 வருஷம் கழிச்சு ஒரு படையை உருவாக்கி வேலு நாச்சியார் மருது சகோதரர்களின் உதவியோட 1780 சிவகங்கையை மீட்டு அரசியாக முடிசூட்டியிருப்பாங்க. ஸோ பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் அரசரும் வெற்றி பெற்ற அவங்களை எதிர்த்து வெற்றி பெற்றவரும் வந்து பூலித்தேவர். அதே அரசின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண் அரசி யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். நெக்ஸ்ட் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுர அதிகாரியாக யார் இருந்திருப்பாங்கன்னா ஜாக்சன் வந்து கேலின் ஜாக்சன் வந்து இருந்திருப்பார். அவர் வந்து 1798 ஆகஸ்ட் 18 வந்து அவரை வந்து சந்திக்குமாறு வந்து ஒரு ஆணையை பிறப்பித்திருப்பார். கட்டபொம்மனை வந்து அவரை வந்து பார்க்க சொல்லி ஆணையை பிறப்பித்திருப்பார். கட்டபொம்மன் வந்து குற்றாலம், ஸ்ரீவல்லிபுத்தூர்லாம் ட்ரை பண்ணியிருப்பாரு, ஆனால் அவரை பார்க்க முடியாது. அதே வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம், அதாவது 1798 செப்டம்பர் 19 வந்து ராமநாதபுரத்தில் அவரை வந்து சந்தித்து 3 மணி நேரம் நிற்க வைப்பாங்க. கடைசியில் வந்து இவர் என்ன பண்ணுவாங்கன்னா 1799 அக்டோபர் 16 வந்து தூக்கில் போட்டு கொன்றுவாங்க. அதே அவங்களுடைய அமைச்சர் சிவ சுப்பிரமணியனாரை வந்து பார்த்திங்கன்னா 1799
செப்டம்பர் 13. அதாவது கட்டபொம்மனை வந்து அக்டோபர் 16 கொன்றுவாங்க. அதே அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியாரை வந்து சிவசுப்பிரமணியனாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முன்னாடி செப்டம்பர் 13 கொன்றுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையின் மருது சகோதரர்கள். சிவகங்கையின் மருது சகோதரர்களையும் கட்டபொம்மனுடைய சகோதரர்களையும் 1801 வந்து ஆங்கிலேயர்கள் கொன்றுவாங்க. சிவகங்கையின் மருது சகோதரர்கள் வந்து தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது வந்து 1801 ஜூன் மாதம். அவங்கள கொல்லப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் திருப்பத்தூர் என்ற ஒரு இடத்துல வந்து 1801 அக்டோபர் 24 வந்து கொன்றுவாங்க. அதே ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் 1801 நவம்பர் 16 கொன்றுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா 1756 வந்து பிறந்திருப்பார். சென்னிமலையில் பிறந்திருப்பார். ஈரோடு மாவட்டத்தில் வரும் அந்த இடம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் வந்து இவரை வந்து தூக்கில் போட்டு கொன்றுவாங்க. கட்டபொம்மனை வந்து கயத்தாரில் கொண்டிருப்பாங்க. சிவகங்கையின் மருது சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டையில் கொண்டிருப்பாங்க. ஊமைத்துறையும் செவத்தையாவையும் பாஞ்சாலங்குறிச்சி அவங்க தலைநகர்லேயே கொண்டிருப்பாங்க. தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து கொல்றாங்க. ஸோ இது வந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து வேலூர் புரட்சி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். 1806 ஜூலை 10 கில்லஸ்பிக்கு வந்து எவ்வளவு தொகை கொடுத்துருப்பாங்க, இந்த கழகத்தை அடக்குனதால 7000 பகோடாக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட வந்து வேலூர் புரட்சி முடியுது, இந்த லெசனும் வந்து முடியுது. ஒரு வாட்டி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு புக்கில் படிச்சிருங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து 11th ஒரு லெசன் இருக்கும், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்தோம்னா யூனிட் 8 இருக்கிற ஒரு டாப்பிக்கே கவர் பண்ணுறோம். யூனிட் 8 இருக்கிற ஒரு டாபிக் வந்து கவர் ஆயிடும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.